நேரமே சொல்லிவிட்டீங்களா? உங்களுக்காக ஒன் ஷாட் ஆரம் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே நான்சி, லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க. ஸோ நிறைய பேசாமல் இன்ட்ரோ கதையிலே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டீம் குரூப்பே வந்து பொண்ணுங்களை பையங்களை ரொம்ப கலாய்ச்சிட்டு ஸோ ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களாம் எதுக்கிடி காலேஜ் வரீங்க? இதுக்கு காலேஜ் வராமையே பேசாமல் வீட்லேயே இருக்கலாம்ல. எதுக்கிடி மேக்கப்லாம் போட்டு தான் வருவீங்களோ? பெரிய அழகு மன்மதன் நினைப்பில்ல உன் மனசில் இல்லை? ஐயோ என்ன பேசுகிற நீ? இப்படிலாம் பேசாததாயோ. நான் ஒழுங்காக நான் பேசுறதை கேட்டுட்டு ஒழுங்காக நிற்கல, இல்லைன்னு வச்சுக்கோ கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியுதா? இல்லை நான் கேட்குறேன். தான் ஒரு பொண்ணை கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரி அவன் ஜங்கு ஒரு பையனை போட்டு செமையாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். பவுடர் டப்பா தலையா என்னடா அது? இது விட்டு போடும், அதாவது வீடியோ ஏதாவது வச்சிருக்கியா என்ன? ஐயோ இல்லை ஜங்கு, எதுவுமே இல்லைடா. என்னடே இல்லையா? அப்போ நீ வீட்டிலே நீயே இருந்துட வேண்டியதானே, எதுக்கு காலேஜுக்கு வந்த? என்ன ஜங்கு இப்படிலாம் பேசுகிற? இப்போ நான் வேறு எப்படி பேசுவாங்களா? இங்கே பாரு, பனிஷ்மெண்ட் போட்டு போ, ஊக்கி போட்டுட்டு போ. ஊக்கியா? பெண்ணா ஊக்கி இல்லாமல் நொக்கியா? போடு. இல்லைன்னு வச்சுக்கோயா டப்பா தலைக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட், ஹார்ஷான பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா என்ன? இல்லை 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 வேணாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பையன் பயந்துட்டு ஜங்குக்கு ஊக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். பயந்துட்டு இந்த சைடு நம்ம ஆரம்பி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவன் கண்டிக்கவே இல்லை, அவன் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். தையங்க வந்து ஆரம்ப பார்த்துட்டு ஸோ ஆரம்ப பக்கத்தில் வந்துட்டு நம்ஜினே எப்போ பார்த்தாலும் புக்கு படிப்பு இதை விட்ட வேற எதுவுமே தெரியாதா? ஏண்டா இத்தனை பசங்க வராங்க, இத்தனை பொண்ணு வராங்க, ஒரு பொண்ணை கலாய்க்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் படிப்பிலேயே ஒரேடியாக முங்கிடுற. டேய் ஒன்னாதான்டா. எங்க நம்ஜனை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன். நம்ஜன் தயங்க பார்த்துட்டு எங்க வேணாம் போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ மவனே அடிச்சிடுவேன். நானே இன்ட்ரெஸ்டாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா? வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தயங்க, புரியுதா? போகிறவங்கள ஏன்டா எழுத்து வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்களேன்டா. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குது, வாட்சிருக்குது பாரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ஜு பயங்கர கோவத்தோட இந்த மாதிரி தயங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்க பார்த்துட்டு செர்ரா விடிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் தயங்கு. சரி நீங்கள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ காலேஜுக்குள்ளே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. தூரத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா சீனியர், அவ்வளோதான் உங்களுக்கு பயமாக இருக்கு. ஐயோ இந்த காலேஜில் சீனியர்லாம் இருப்பாங்களா? நான் சீனியர் இருக்க மாட்டாங்களேன்னு நினச்சேன். ஐயோ இங்கெல்லாம் மாட்டணும், செத்தோம், பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன சாவடிச்சிருவாங்களோ. ஐயோ எப்படி மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே போவோம். பயத்தை வெளியே காட்டாமல் நீங்கள் ஒட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களை ஜங்குக்கு ஒன்று பார்த்தோன்னே கூப்பிட்றான். ஓய் பொண்ணே ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா நீங்களும் என்னை கூப்பிடுறது. ஓய் ஏம்மா பொண்ணே ஒன்னதாம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்கு கூப்பிட்டானா நீங்கள் பார்த்துட்டு என்னையா ஒன்றை தான் இங்கே வா. ஐயோ சீனியர் வேறு கூப்பிட்றாங்க, போகலாமா வேணாமா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு நிற்கிறீங்க. ஜங்குக்கு செம கடுப்பாயிட்டான். இந்தா பொண்ணு இப்போ வர புரியா, என்ன வேணும், நான் அங்கே வரவா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் வந்து சரி போவோம், போகலன்னா பனிஷ்மெண்ட்டு, மாட்டணும் பனிஷ்மெண்ட்டு, ரெண்டும் ஒன்று தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தை வெளியே காட்டாமல் போயிட்டு ஜக்கு முன்னாடி நிற்கிறீங்க. என்ன சீனியர் என்ன கூப்பிட்டீங்க? எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், வரமாட்டியோ? உடனே உனக்கு என்ன விருந்து வச்சு அழைக்கணுமா? வா மருமகளேன்ட்டு. என்னன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் கூப்பிட்டது என்னையானு கொஞ்சம் டவுட்டு, அதான் நீங்கள் இப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தூரத்துலேருந்து கூப்பிடும்போது நீங்கள் வேறு யாரும் கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன். ஓஹோ நல்லா பேசுகிற என்ன? அம்மா அண்ணா புதுசா நான் இந்த காலேஜில் பார்த்தது இல்லையே. ஆமாண்ணா புதுசுண்ணா. அண்ணாவா? பல்ல உடச்சி கையில் விட்டுருவான், அண்ணா சொல்லாத. மிஸ்டர் ஜியோன் ஜங்கு சொல்லு பார்க்கலாம். மிஸ்டர் ஜியோன் ஜங்கு சொல்லுங்க.
என் பேரை சொல்லி தான் கூப்பிடணும், புரியுதா? புரியுது. பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவா? அதான் என் பேர். இங்கே பாரு ஸ்ரீஜா, நீ புதுசாக ஜாயின் பண்ணனால இன்றைக்கி உன்னை பாவமாக பார்த்து விட்டுறேன், புரியுதா? மாதிரி இப்படிலாம் இருக்காது, புரியுதா? எப்பவுமே பனிஷ்மெண்ட் பண்ண சொன்னால் பண்ணணும், புரியுதா? அடம் பிடிக்கக்கூடாது. அடம் பிடிச்சா கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியுதா ஸ்ரீஜா? புரியுது சீனியர், ஜங்குக் சீனியர். ஜங்குக் இந்த மாதிரி உங்களை ரொம்ப மிரட்டி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம நம்ஜூன் பார்த்துடுறோம் ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு. டேய் என்னடா அந்த பொண்ணையும் போட்டு மாட்டிக்கிட்டே இருக்க? ஆமாம், என்னடா உனக்கு பிரச்சனை இப்போது? சும்மா எந்த பொண்ணுங்களையும் விட மாட்டல்ல, படிக்கிற வயசுல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஜங்குகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் நம்ஜனை பார்த்தணும் உங்களுக்கு, அப்படியே நீங்கள் நம்ஜனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்கன்னு இருக்காமல். நம்ஜன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கு நீ ரொம்ப ஓவராக போகிற, நீ என்கிட்ட என்னைக்கு அடி வாங்க போகிறேன்னே தெரில, பார்த்துக்கோ. ஐயோ விடுங்க நம்ஜன், நான் எதுவுமே பண்ணல, நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ரீ பண்ணால் நீங்களே பார்த்துக்கோங்க நம்ஜன், நான் போகிறேன் தயங்கிட்ட அப்படின்னு சொல்லு. ஸோ ஜங்குக்கு ஓடி போயிடுறான் தயங்கிட்ட. நம்ஜன் உங்களை பார்த்துட்டு, சாரி அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், இனிமேல் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், நான் பார்த்துக்குறான், ஓகே நீ போ கிளாஸ்க்கு. ஓகே சீனியர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க பயத்தில். நம்ஜன் அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை தயாங்கும் ஜங்குக்கும் நோட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ஜன் பக்கத்தில் வந்துட்டு, டேய் என்னடா வச்சக்கன்னு எடுக்காமல் அந்த பொண்ணையே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா லவ்வில் விழுந்துட்ட போல இருக்கே நம்ஜூன். டேய் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், பூசுத்தனமாக பேச, நீ வந்து தொலைங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் நம்ஜூன் ரெண்டு பேரையும் பிடிச்சி நல்லா பயங்கரமாக. ஸோ நம்ம ஜங்குக்கும் தயங்கும் வந்து நம்ஜூன் கூடயே போயிடுறாங்க, 2 பேருமே 3 பேருமே போயிடுறாங்க. இது நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் கிளாஸும் நடக்குது, கிளாஸும் முடிஞ்சிடுது. டைமு நீங்கள் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ஜூனும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான். ஸோ நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். உங்களை பார்த்தோன்னா அப்படியே நின்றான். ஸோ ஜங்குக்கும் தயங்கும் வந்து நம்ஜூனை தான் பார்க்குறாங்க 2 பேருமே. என்னடா என்ன ஆச்சு, திடீர்னு நின்றுட்ட, ஏதோ அதிர்ச்சியாக பார்த்த மாதிரி, என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னுட்டு? டேய் தயங்க என்னடா ஆச்சு இவனுக்கு? அதை எனக்கும் தெரியலையே ஜங்குக்கா, ஒரு வேளை ஆளை பார்த்து கவுந்து நின்றுருப்பானோ, இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கும் தயங்கும் இந்த மாதிரி அவங்களே பேசிக்கிறாங்க. உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயங்கும் ஜங்குக்கும், டே ரைட்ரா நம்ஜூனே கவுந்துட்டாரு, ஒரு பொண்ணை பார்த்து லவ்வில் விழுந்துட்டாரு, அங்கே பாரு வச்சக்கன்னு எடுக்காமல் அந்த பொண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய் ஜங்குக்கா அங்கே பாடுறா, லவ் ஃபீலிங் ஓடுது நம்ஜனுக்கு மனசுக்குள்ளே இப்போ பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேச, தயங்கு இந்த மாதிரி பேச, ஸோ நம்ஜனுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ 2 பேரையும் பார்த்துட்டு ஜங்குக்கையும் தயங்க பார்த்து, டேய் வாய் ஓடுங்க, என்ன பேசுகிறீங்க, பைத்தியமாடா நீங்களாம், அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, மூடிக்கிட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டுங்க. நம்ஜூன் ஜங்குக்கையும் தயங்கி திட்டி விட்டுறான். ஸோ தயங்கும் ஜங்குக்கு அமைதியாக இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு அப்படி சைடில் திரும்பி பார்த்தா நம்ஜூன் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பயமாக இருக்கும். ஐயோ சீனியர், எதுக்கு இவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரு, சின்னமாக இருக்குது, ஐயோ திரும்பவும் பனிஷ்மெண்ட்டா சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சரி நம்ஜூன் அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு உடனே நம்ஜனை கூப்பிட்றான். டே நம்ஜனே பார்த்தது போதும்டா, சாப்பிட்றா, விட்டால் லுக்கு விட்டுக்கிட்டே இருப்பா போல இருக்கே, போதும்டா ஒரு ரொமான்ஸு, இந்த காலேஜில் தாண்டா படிக்க போகிறா, எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இப்படி வச்சுக்கண்ணே எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கே, என்ன நம்ஜன் காதல் வழியில் விழுந்து விட்டியோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ஜிட்ட கேட்க நம்ஜன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் நீலாம் உருப்படவே மாட்டியாடா ஜங்குக்கா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பியா வளவலன்ட்டு, ஏன்டா என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க, பேசாமல் இருங்களேன்டா, ஏன்டா கொஞ்சம் இந்த மாதிரி ஜங்குகிட்ட சொல்ல நம்ம தயங்க வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு,
என்ன சார் பச்சை கண்ணி எடுக்காம இப்படி பார்த்தா அப்படிதானே எங்களுக்கு யோசனை வரும். ஒருவேளை காதல் வழியில விழுந்திருக்கலாம். அந்த பொண்ணை பச்சை கண்ணி எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கியே நஞ்சுனா, நீ எந்த பொண்ணையுமே ஏற்று கூட பார்க்க மாட்டேன், அந்த பொண்ணை மட்டும் அப்படியே பச்சை கண்ணை எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கே. ஏதோ கூலர் கண்ணாடியை வச்சுட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரில நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் கவனிச்சு இருந்தாண்டா இருக்கேன் நஞ்சுனே. நீ பண்ணுறது சரியே இல்லை. என்னடா காதல் வழியில் விழுந்து விட்டியோ? டேய் வாயை மட்டும் கம்முன்னு வருங்கடா. ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? ஷோ உங்கள் கூட கேண்டீனுக்கு வந்து சாப்பிட வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? உங்க கூட வராமல் நான் கிளாஸையாவது புக்கை படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆமாம், நீ படிச்சுக்கிட்டு இருந்திருப்பியா இல்லை உன் லவ்வரை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு புக்கை மறந்துட்டு உன் லவ்வரை நினச்சி புக்கில் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்ப இல்லையா நம்ஜத்? அதானே, அதனால தானே நீ இப்படி சொல்கிற. தங்குக்கும் தயங்கும் வச்சு செய்கிறாங்க. நம்ம நம்ஜூனை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ஜூன் செம்ம இரிட்டேட் ஆகி அப்படியே எழுந்திரிச்சு 2 பேரும் பார்த்துட்டு, டேய் ஜங்குக் தயம், நீ கிளாஸ்குள்ளே வாங்க, அவனை உங்களை அடிக்கிறேன் கூட வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் வந்து கிளம்பி போயிடுறான் நம்ஜூன். ஸோ நீங்கள் காலேஜ் முடிஞ்சால் வீடு விட்டால் காலேஜ் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் ஆரம்கிட்ட ரொம்ப நேரமே டைம் பண்ணுவீங்க, நல்லா பேசுவீங்க. ஆரம்பம் உங்ககிட்ட நல்லாவே பேசுவான், ரொம்ப நேரம் டைம் பண்ணுவான். போக போக நம்ஜூனும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நம்ஜூனும் அதே மாதிரி தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். இப்போ நம்ஜூன் வந்து உங்க கூட தனியாக டைம் பண்ணும் போதெல்லாம் ஸோ கரெக்டாக நம்ம தயங்கும் ஜங்குக்கும் வந்து எப்போவுமே நம்ஜூனை விடவே மாட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ஜூன் அப்பப்போ உங்களை சைட் அடிப்பான், நீங்களும் சைட் அடிப்பீங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் உங்களுக்கு லைஃபே போகுது, உங்களுக்கும் நம்ஜூனுக்கும். வேகமாக நடந்து வந்துட்டுருப்பீங்க, ஒரு பர்சன் மேலே இடிச்சிருங்க, வேறு எல்லாம் நம்ஜூன் மேலே தான் இடிச்சிருப்பீங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா நம்ஜூன் உங்களை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன முறைப்பு? அடிங்க மூஞ்சி காலை நீச்சாங்க வைக்க நான் முறைக்கிறேன். சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். ஏய் நல்றி நாடி இடிச்சிட்டு போயிட்டு சாரி வேறு சொல்கிற. எனக்கு பிடிக்காத வார்த்தை என்னன்னு தெரியுமா? சாரி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சாருக்கு சாரி சொன்னால் பிடிக்காதா? ஆமாடி பிடிக்காதுடி. ஓகே சாரி சொல். சரி நான் போகிறேன், டைம் ஆச்சு எனக்கு, பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது கரெக்டாக நம்ஜூன் உங்களை கைப்பிடிச்சிடறான். அவ்வளோதான் உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னங்க கைப்பிடிச்சிடான்? இப்போ எதுக்கு நீங்கள் கைப்பிடிச்சிருக்கா? என்ன சொல்லிட்டு இடிச்சிட்டு திட்டிட்டு நீ வாட்டுக்கு போகிற? வேறு என்ன பண்ணணும்? சாரி சொன்னேன், நீ ஏற்றுக்கல, உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். ஸோ நானும் ஓகே, நானும் போகிறேன்னு சொன்னேன், பாய் சொன்னேன், அவ்வளோதான். சரி நின்ன. ஓஹோ முன்னாடி துமுறா? அச்சிச்சோ நான் எதுக்கு தமுறா இருக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இல்லையே. ஏய் உனக்கு வாய் அதிகமாகிடுச்சிடி, இருடி உன் வாயை ஃபஸ்ட்டு குறைக்கிறேன். ஐயோ ரொம்பத்தான் அப்படியே கிழிச்சிருவீங்க நீங்கள் குறைச்சி. ஏய் என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் ஓடிடுறீங்க நம்ஜூன் கையை தட்டி விட்டுட்டு. ஸோ நம்ஜூன் உங்கள் பின்னாடி தான் ஓடி வரான். ஏய் நுல்றி ஓடாத, முடியாது, வேணா வந்து பிடிச்சிக்கோ. உனக்கு காலம் இல்லையா ஓடுறதுக்கு? ஓட முடியலையா என்ன? வயசாகிட்டியா என்ன? இப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. நம்ஜூனுக்கா ஏய் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இட்ரி நீ செத்தடி மவளை, கையில் மட்டும் நீ சிக்குன. ஆமாம் அப்படியே சிக்கி அப்படியே பனியாரை போட்டு இது பண்ணிடுவார் பாரு, போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் ஓடி போயிடுறீங்க. ஸோ நம்ஜூனு அப்படியே பின்னாடி ஓடி வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜங்குக்கோ தயங்கோ விழுந்து சிரிச்சுக்கிறத பார்த்துட்டு தயங்கு ஐயோ டே முறைக்கிறாருடா, டேய் அமைதி விடுறா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு விடா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ஜூன் உடனே வந்து செம்ம கோவமாக வந்து 2 பேர் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு, டேய் ஜங்குக்கா என்னடா சிரிப்பு? இல்லை நம்ஜூன் உன்னை பார்த்துட்டு உனக்கு என்ன வயசாயிடுச்சா? ஓட உனக்கு வசதி இல்லையா? நீ வயசாயிட்டியா? அவன் கபடி பண்ணிட்டு போனா பார்த்தியா, அவன் அங்கே நிற்கிறான். ஐயோ அதை நினச்சாடி சரி சிறப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லி நான் வந்துட்டு செமையாக்கோ வருது, சப்ப அடிக்கிறான் முதுகில், ஜங்குக்கு முதுகுலையே. நம்ஜூன் வலிக்குது நம்ஜூன், ஏன் அடிக்கிறீங்க?
டேய் அவள் தான் அப்படி சொல்லிட்டு போகிறான், நீங்கள் எதுக்கிட்ட சிரிக்கிறீங்க? விடுங்க நம்ஜூன், உங்கள் ஆள் தானே, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம நம்ஜூன், ஜங்குக், தயாங் போயிடுறாங்க கிளாஸ்க்கு. கொஞ்ச நாள் போயிருக்கோம். நீங்கள் நம்ஜூனை அப்பப்போ கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க, நம்ஜூனும் உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அப்படி தான் லைஃபே போகும். ஸோ இந்த சைடு இப்போது நம்ஜூன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, டேய் நம்ஜூன் என்னடா ஆச்சு, என்ன யோசனை? டேய் அது இல்லை ஜங்குக்கா, அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு பார்த்தா ஓகே சொல்லுவாளா இல்லை நோ சொல்லுவாளுன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ஜூன் இந்த மாதிரி சொல்ல ஜங்குகிட்ட. தயங்க வந்து, ஐயோ நம்ஜூன், அவளே உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, நீங்கள் இப்போ வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா, கண்டிப்பாக ஓகேவாயிரும், டன் ஆயிரும். டேய் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, யோசிப்பாள். என்னடா அடிக்கன்னு டக்குன்னு வந்துட்டேன், எப்படிடா ஓகே சொல்ல முடியும்? அவளும் யோசிப்பாள். அவள் எங்கே, நீங்களே லவ் ப்ரப்போஸ் எப்போ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அப்படி பார்த்தா. ஏய் அப்படிலாம் இல்லைடா நம்ஜூன், நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, ஓகே லவ் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்புறம் உங்கள் கூட ஜாலியாக அப்படியே ஒரு லாங் ட்ரைவ். டி என்னடா பேசுகிற பைத்தியமாடா, வாய் முடுற ஜங்குக்கா, இந்த மாதிரி ஜங்குக்கை திட்டி விட்டுறான். ஸோ ஜங்குக்கு அமைதியாகிட்டான். ஏன் வந்து நம்ஜூனை கூப்பிட்றான். நம்ஜூன் இங்கே பாருங்கள், நீங்கள் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. எப்பட்றா ஓகே சொன்னால் தானே அப்படா நீங்கள் நம்ஜூன், அதுக்கு தானே நாங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கோம். நாளைக்கு பாருங்கள் அவங்கள ஆசை ப்ரப்போஸ் மட்டும் பண்ணுறீங்க நம்ஜூன், புரியுதா? என்னடா பண்ண போகிறீங்க? நாளைக்கு பாருங்கள் நம்ஜூன், வெயிட் அண்ட் சீ, வாட்ச் நம்ஜூன், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் தயங்கும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு ஸோ ரொம்ப கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ஜூன் 2 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு, என்னமோ பண்ணுங்க போங்க, போகிறேன் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுநாள் ஸோ காலேஜு வரான் நம்ஜூன். ஸோ நம்ஜூன் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கேன் ஜங்குக் தயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக கேட்டோன்னே ஜங்குக்கும் நம்ஜூன்ட்டு, நம்ஜூன் எப்படி இருக்கே பண்ணலாம் செம்மையா, நீ ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிடுற உன் ஆளுக்கு, புரியுதா? அப்புறம் என்ன டுவேட்டு சாங்கு அப்படி லாண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி ஆரம்பிக்க. ஸோ நம்ஜூன் அப்படியே முறைச்சி பார்க்குறான் பயங்கரமாக. ஸோ தயங்க அமைதியாகிட்டான். வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா நான் இதெல்லாம் கேட்டேன் நிறைய பேர் பண்ணுங்கன்ட்டு, ஏன்டா அப்படி தேவையில்லாத வேலை பண்ணி. நம்ஜூன் நீ அமைதியாக இருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் மிச்சதெல்லாம். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி உங்கள் ஆளுக்கு, புரியுதா? அதுதான் உங்கள் வேலை. ஜங்குக்கா நான் சொல்கிறது கேள்றா, அவள் அக்செப்ட் பண்ணுவாதான் எனக்கே டவுட்டு, நீ வேறு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. ஐயோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான், நீ இங்கே பாருங்க உங்கள் ஆள் வர பாருங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் நம்ஜூன், ஆல் த பெஸ்ட், நல்லா வேறு லெவலில் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, புரியுதா? ஐ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. நம்ஜூன் அப்படியே பதட்டமாக நிற்கிறான். என்னடா என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு பயந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான், பயத்தை வெளியே காட்டாமல். ஸ்கூலில் தான் என்ட்ரி ஆகிருப்பீங்க, பார்த்தோன்னே இவ்வளோ டெக்கரேட்டா யார் பண்ணியிருப்பா? பார்த்தா நீங்கள் தூரத்தில் பார்த்தா நம்ஜூன் நிற்கிறான். நீங்கள் பார்த்துட்டு இவன் தான் பண்ணியிருப்பான், ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானு, இதுக்கு தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், இவன் எப்படா நம்மகிட்ட வந்து லவ் சொல்லுவான்ட்டு இவனுக்காக வெயிட் பண்ணி நம்ம காலம் போயிடும் போல், ஒரு வழியாக ஒரு முடிவு கொண்டுட்டானே. ஸோ டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கோம், இப்படி கட்டிக்காமல் கேஷுவலாக இருப்போம், என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக நடந்துகிட்டு இருக்கீங்க, நம்ஜூனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து சீனில் காட்டுறான். நம்ஜூன் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போங்க உங்கள் ஆள்கிட்ட போயிட்டு அடியே வாடி பொண்ணாட்டி ஏதாவது சொல்லுங்கள் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, நான் எங்கடா சொல்கிறது, நீ எல்லாத்தையும் சொல்கிற, எனக்கு பதில் முன்னாடி வேற நடந்து வராலையே, என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை வெளியே காட்டாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் முன்னாடி வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ஜூனை பார்த்துட்டு, நம்ஜூன் கிளாஸ்லாம் சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்களா? இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கும் தயங்க ரொம்ப ஷாக்கு. என்னடா இவன் நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறா, இது ஒரு வேளை பார்த்துருப்பாளோ டெக்கரேட் பண்ணதை, முன்னாடி வந்து பார்த்துருப்பாளோ, தெரியாத மாதிரி கட்டிக்கிறாளோ இவ வேற. ஜங்குக்கா அதே டவுட்டு தானே எனக்கு, ஒரு வேளை நம்மளை நோட் பண்ணியிருப்பாளோ
இது தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாளோன்னு எனக்கும் டவுட்டு தான்டா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி தயங்கும் ஜங்குக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ நம்ஜூன் ஒன்றுமே பேசலை, அப்படியே அமைதியாக நின்று இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்ன நம்ஜூன் ஏதோ சில கணக்காக நிற்கிறீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிங்க, ஹலோ நம்ஜூன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு குலுக்குறீங்க. அப்போ தான் நம்ஜூன் ரியல் வந்துட்டு என்னடி என்னவா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியே பேன் பேய் அடித்த மாதிரி நிற்கிறீங்க, பேசுனது எதுவுமே உங்களுக்கு கேட்கல, நீ என்ன சொன்னதுக்கு எனக்கு கேட்கல, திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா, கிழிஞ்சது ரொம்ப நல்லது இப்படின்னா விளங்கிடும். என்ன நம்ஜூன் இந்த டிக்ரேட்லாம் யார் பண்ணதுன்னு கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸா நீங்களான்னு கேட்டேன், அதுக்கு பதிலை காணோம், பேனு பேய் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. இதெல்லாம் டிக்ரேட் பண்ணது அது நான் அது வந்து என் என்ன வளர்றீங்க ஜங்குக்கு அங்கேருந்து சிக்னல் காட்டுறா. நம்ஜூன் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இங்கேருந்து சிக்னல் காட்டினோன்னே ஸோ நம்ஜூன் உடனே வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த டெக்கரேட்லாம் நான் தான் பண்ணேன். ஓ நீங்கள் தான் பண்ணீங்களா, செம்ம ஷாக்கு, நல்லா இருக்கு, நீங்கள் தான் பண்ணீங்களா உண்மையிலேயே, நான் தான் சொல்கிறேன்ல நான் தாண்டி பண்ணேன் போதுமா, யாருக்காண்டி உங்களுக்காண்டியா, நீங்களே ஏதாவது ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன, ரொம்ப ஓவராக பேசாதடி, உனக்காக தான் பண்ணேன் போதுமா, எனக்காவா எதுக்கு, எதுக்குன்னு தெரியாது நடிக்காதடி பச்சை பிள்ளையாட்டம், நான் நடிக்கிறேன், நான் எதுக்கு நடிக்கணும் நம்ஜூன், ரொம்ப ஓவராக பேசாத. நம்ஜூனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி நம்ஜூன் சொல்லுங்கள் என்ன விஷயம், அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன், நீ செம்ம ஷாக், ஆனால் அந்த ஷாக்கையும் வெளியே காட்டாமல் நீங்கள் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறீங்க. டக்குன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு வேறு கேட்குறீங்க, உண்மையிலேவா இல்லை இது சும்மாவா, இதில் போய்ட்டு எவனாவது விளையாடுவானா, சீரியஸாக கேட்குறேன்டி, சீரியஸாக கேட்குறீங்க, இருந்தாலும் நோ சொல்லவும் விருப்பம் இல்லை, எஸ்ஸும் சொல்லவும் விருப்பம் இருக்குது, ஆனால் என்னத்தில் எது டிசைட் பண்ணுறது தான் எனக்கு குழப்பமாக இருக்குது நம்ஜூன். ரிசல்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ நம்ஜூன் உங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுறேன், இங்கே பாரு உண்மையிலே லவ் பண்ணுறேன்டி, அண்ட் சீரியஸாக லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, நான் உன்னை லைஃப் லாங் ஹாப்பியாக உன்னை அந்த பிரச்சனையும் வர விடாமல் நான் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். அப்படியா உண்மையிலேவா, அப்போது ஓகே ஐ லவ் யூ டூ. சீரியஸாக தாண்டி சொல்கிறேன், ஐயோ நானும் சீரியஸாக சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாயால் எப்போ வரும்னு வெயிட்டிங்கு, ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க நானும் சொல்லிட்டேன், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் தான், நானும் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு உங்கள் கூட லைஃப்லாம் அப்படியே லைஃப் ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் செம்ம ஹாப்பி, டைட்டாக அவங்கள பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ அங்கேருந்து ஜங்குக்கும் தயங்கும் பயங்கரமாக கத்திட்டு ஸோ ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்க, பலூன்லாம் உடையுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நம்ஜூன் உடனே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி சொல்லுங்கள் நம்ஜூன். ஸோ நம்ஜூன் அப்படியே அவங்க முன்னாடி முட்டி போட்டு நிற்கிறான். நீங்கள் பார்த்து செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுற நம்ஜூன், அமைதியாக இருடி, ஒரு ரிங் எடுத்து அப்படியே உங்களை பார்த்துட்டு கிவ் மீ மேரி மீ பொண்டாட்டி, நீங்கள் இந்த மாதிரி நம்ஜூன் கேட்டானா நீங்கள் உங்கள் கண்ணில் லைட்டாக டீயர்ஸ் வருது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நம்ஜூனை பார்த்துட்டு எஸ் நம்ஜூன் புருஷா அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நம்ஜூனும் உங்களுக்கு ரிங்க போகிறான். ஸோ நம்ஜூன் செம்ம ஹாப்பி, நீங்களும் ரொம்ப ஹாப்பி, அப்படியே நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ பயங்கரமாக எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, பார்ட்டி என்ஜாய்மெண்ட்டே நடக்குது அங்கே கிளாஸ்லேயே. நம்ஜூனை பார்த்துட்டு இனிமேல் என் பேச்சு கேட்பேன் நம்ஜூன் புருஷா, கேட்பேண்டி பொண்டாட்டி போதுமா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ஜூனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் ஹாப்பி, நம்ஜூனும் ஹாப்பி, ஸோ எல்லாருமே ஹாப்பி, தயங் ஜங்குக் எல்லாருமே செம்ம ஹாப்பி. இந்த அடுத்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் நம்ஜூன் எபிசோடில் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் மிச்சம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நிறுத்திங்க. லவ் யூ சார், தேங்க் யூ, பாய்.